to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு 276 கோடியும் கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரணமாக 3454 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், தமிழ்நாடு முன்பாக எவ்வளவு ரூபாய் நிதி கோரி இருந்தார்கள் மத்திய அரசிடமிருந்து? இப்போ இவ்வளவு நிவாரண தொகை வந்திருக்கிறது, எப்படி பார்க்கப்படுது? அதே போல கர்நாடகாவுக்கும் நிவாரண தொகை ஒதுக்கி இருக்கிறார்கள், என்ன புரிந்து கொள்ளலாம் இதுல இருந்து? திலகவதி, கடந்த 2023 டிசம்பர் 3 சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் மிக்ஜாம் புயலால பாதிக்கப்படுது. நாங்க டெல்லியில இருந்து டிவியில தான் பார்த்தோம் அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னு. புதிய தலைமுறை சார்பாகவும் நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள் அப்படின்றதும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. நிறைய முக்கியமான மீட்பு நடவடிக்கைகளுக்கும் அது உதவிகரமா இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அதே டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல நெல்லை, தென்காசி மாதிரியான மாவட்டங்கள்ல பெருவெள்ள பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்குமே அந்த பாதிப்பு இருந்த நிலையில இப்ப வரைக்குமே அந்த பாதிப்புடைய தாக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா மத்திய அரசு கிட்ட சுமார் 39,000, நான் கிட்டத்தட்ட அந்த எக்ஸாக்ட் பிகர்ஸ் கூட நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன், 37,907 கோடி ரூபாய் நிவாரண நிதியா வேணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கேட்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் டிசம்பர் மாதம் ஒரு 19-20 வாக்குல டெல்லிக்கு வராரு. அப்போ பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறாரு. லோகோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்தது தெரியும். அதுக்காக பிரதமருக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக வரக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு இந்த நிவாரண நிதியை உடனடியாக வழங்கணும்னு வலியுறுத்தினாரு. ஜனவரி மாதம் முதல் வாரத்துல டி.ஆர். பாலு, திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரா இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு தலைமையில மத்திய அரசு கிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துறாங்க, உடனடியா நிவாரண தொகையை விடுவீங்க அப்படின்னு கேட்டு. இதன் தொடர்ச்சியா தான் 2023 ஏப்ரல் 3 அதாவது இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு கரெக்டா சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுதான் உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க. நிவாரண நிதியை கொடுக்காம மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க, நீங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே சூழல்ல தான் கர்நாடக அரசும் கர்நாடகாவில் நிலவக்கூடிய கடுமையான வறட்சிக்கு நிவாரண நிதி கேட்டு மனு தாக்கல் செய்யறாங்க. இப்ப இந்த 2 கேஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் அது பட்டியலிடப்படாம இன்னும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வழக்கு விசாரணை எதுவும் நடக்காம அப்படியே நிக்குது. தமிழ்நாடு அரசு சார்பா மாநிலங்களவை உறுப்பினராகவும் மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய வில்சன் அவர்களும் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் குமணன் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. கர்நாடக அரசுடைய வழக்கு பட்டியலிடப்படுது. நீதிபதிகள் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் திலகவதி. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே இப்படியான போட்டிகள் இருக்கக்கூடாது. தொடர்ந்து மாநில அரசுகள் தங்களுக்கான நிவாரணம் கேட்டும் மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்களை கேட்டும் நீதிமன்றத்தை நாட தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற தங்களது வருத்தத்தையும் கவலையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. மத்திய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ராமன் கிட்ட இது சம்பந்தமான விஷயங்களை சம்பந்தப்பட்ட துறை கிட்ட நீங்க கவனத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருந்தாங்க. இதன் இத்தனை நிகழ்வுகளுடைய நீட்சியா தொடர்ச்சியா தான் இப்போ இந்த தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 2 பாதிப்புகள், மழை வெள்ள பாதிப்பு, அதே மாதிரி புயல் பாதிப்பு, இந்த 2க்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி ரூபாய் அளவிற்கு விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுவே கர்நாடக அரசிற்கு 3400 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால இந்த விஷயத்திலிருந்து பார்க்க முடியுது. இது எந்த தொகையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேசிய பேரிடர் நிவாரண தொகை, அந்த ஃபண்டில் இருந்து தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் இதுல தமிழ்நாடு அரசு உட்பட அனைத்து மாநில அரசுகளும் இந்த தொகுப்புல இடம்பெற்றிருப்பாங்க. நிதி கமிஷனுடைய பரிந்துரைகள் அப்படின்றதற்கும் ஒவ்வொரு மாநிலமும் எந்த அளவிற்கு இயற்கை பேரிடர்களை சந்திக்கிறாங்க. இப்ப ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களுக்கு மழை வெள்ள பாதிப்பு எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அங்க வறட்சி பாதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மத்திய பிரதேசத்துக்கும் அதே மாதிரிதான் மழை வெள்ள பாதிப்புன்றது பெரிய அளவில் இருக்காது, வறட்சி பாதிப்பு இருக்கும். அதுவே வடகிழக்கு மாநிலங்களோ இல்ல தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு மழை வெள்ள பாதிப்பும் இருக்கும். அதே சமயம்
சமயத்துல சில நேரங்களில் வறட்சி பாதிப்புகளும் இருக்கும். இப்படி அவங்களுடைய பாதிப்புடைய கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த தொகை அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். அப்படி நிர்ணயிக்கப்பட்டதிலையும் தமிழ்நாடு அரசு கேட்டதுல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு சம்பந்தமா மத்திய ஆய்வுக்குழு வந்து ஆய்வு பண்ண விவகாரங்கள், அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், மின்சாரத்துறை அமைச்சகம், இப்படின்னு ஒவ்வொரு துறை அமைச்சகங்களும் அவங்களுக்கான பரிந்துரைகளை கொடுத்திருப்பாங்க. இதோடைய ஒட்டுமொத்த ஒரு செயல்பாடாதான் இந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நிகழ்வுகள், பிரதமருக்கு கடிதம் எழுதினது, முதல்வர் நேர்ல வந்து சந்திச்சது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. திலகவதி, மத்திய அரசு இப்போது இந்த நிதியை விடுவித்திருக்கிறது. ஆனால் இது கடந்து வந்த பாதையை கிட்டத்தட்ட முழுமையாக விவரித்திருக்கிறீர்கள். நன்றி நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு. Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.